திருநருங்குன்றம் கிராமத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மகன் மருமகளை கைது செய்ய கோரி சாலை மறியல் போராட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் அருகே உள்ள திருநருங்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்த ரேகா என்ற சிறுமியை பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி என்பவரின் மகன் ஆண்டோ மதிவாணன், மருமகள் மேர்லினா இவரின் வீட்டில் தங்கி வேலை செய்து வந்த ரேகாவை கொடூரமாக சித்திரவதை செய்தும் அடித்து துன்புறுத்தி உடல் முழுக்க காயம் ஏற்படுத்தி தகாத வார்த்தைகளால் பேசி ஜாதி பெயரை சொல்லி திட்டி அடித்ததில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வீட்டு வேலைக்கு சென்ற இளம்பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக அளித்த புகாரில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது சென்னை நீலாங்கரை மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் ரேகாவிற்கு இதுவரை நீதி கிடைக்காததை கண்டித்து புரட்சி பாரதம் கட்சியின் தலைவருமான புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் பூவை ஜெகன்மூர்த்தி உத்தரவின் பேரில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் திருநருங்குன்றம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினரை பதவி நீக்கம் செய்ய கோரியும் வழக்கு பதிவு செய்த இரு குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு அரசு வேலை வழங்கிட வேண்டியும் அந்த குடும்பத்திற்கு இழப்பீடாக ரூபாய் 20 லட்சம் வழங்கிட வேண்டி புரட்சி பாரதம் கட்சி சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சி நிர்வாகிகள், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கள் மற்றும் திருநருங்குன்றத்தைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் ஒன்று சேர்ந்து சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.